ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் டு டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உடனே வரும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு வெஜ் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க, வீட்டிலே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஹெல்த்தியாக நிறைய காய் போட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. இதை எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் தண்ணி வச்சுக்கலாம். சூடானோன்னையும் அதில் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு லைட்டாக கொதி வரும்போது நம்ம ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. 2 பேர் நல்லா தாராளமே சாப்பிட்லாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதுங்க, நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். இதை நல்லா தனியாக தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு கிளறி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் முட்டைக்கோஸ் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க. நிறையாவே முட்டைக்கோஸ் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீளமாக கட் பண்ணியிருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடயே நீளமாக கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸ் 2யுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் குடமிளகா வேணாலும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் காயெல்லாம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறதால இல்லைங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாங்க. நீங்கள் வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி கடைசியாக ஆட் பண்ணி நீங்கள் வதக்கும்போது நம்ம கடிச்சிட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நூடுல்ஸோடு கொடுத்த நம்மளுக்கு 1 பாக்கெட் மசாலா, சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. வேக வச்ச நூடுல்ஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று மசாலா மிக்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு உண்மையான டேஸ்ட்டே வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சமயத்தில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.